வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறமாறாத நிகழ்வோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குலதெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய ராசி பலன். இன்று சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 19வது நன்னாள். இன்றைய ஆங்கில தேதி ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 2024வது வருடம். இன்றைய கிழமை வியாழன் கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் குரு பகவான். இன்றைய கிழமையுடைய அதி தேவதை தட்சிணாமூர்த்தி தெய்வமாகும். இன்றைய தினத்தை அதிகாரம் செய்யக்கூடிய வழிநடத்தக்கூடிய தெய்வமாக தட்சிணாமூர்த்தி இருக்கின்ற காரணத்தால் நாம் அனைவரும் தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அந்த மகா சக்தி நம் அனைவருக்கும் நற்பலன்கள் அருளி நன்மைகள் பல செய்வார். இன்றைய நட்சத்திரம் மாலை 3:40 வரை சந்திரனின் அஸ்த நட்சத்திரமும் அதற்கு அடுத்து செவ்வாயின் சித்திரை நட்சத்திரம் நடைமுறைக்கு வரும். இன்றைய திதி இரவு 7:40 வரை அஷ்டமி திதியும் அதற்கு அடுத்த திதி நவமி திதியும். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய நல்ல நேரம் காலையில் வரக்கூடியது 10:30 முதல் 11:30 வரையும், மாலையில் வரக்கூடிய நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய சந்திராஷ்டம ராசி கும்பராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ராகுவுடைய சதயம் நட்சத்திரம். இன்றைய தினம் கன்னி ராசியில் சந்திர பகவான் செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் 800 கோடி மக்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் தரப்போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, சத்ருஸ்தானத்தின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். சத்ருஸ்தானம் என்பது பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வீடு என்பது அர்த்தம். அதன் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் தகுந்த உதவிகள் கிடைத்து உங்களது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோபலத்தை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மருத்துவத்துறை உணவுத்துறை சார்ந்து இயங்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கிறது. இன்றைய தினம் 6வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்களது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு உணவு விஷயத்தில் ஒரு சில நன்மையான கட்டுப்பாடுகளை கடைபிடித்து கடந்து செல்ல வேண்டிய நாளாக உங்களுக்கு இருக்கும். மேசராசி அன்பர்களே, உங்களது இன்றைய மீனாட்சி அம்மன் தெய்வ வழிபாடு உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் குடும்ப பொருளாதாரத்திற்கும் சிறப்பை தரும் வண்ணம் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் நற்பலன்கள் இன்றைய தினம் உண்டாகும். இன்று 5வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இந்த நாள் இளைஞர்கள் அனைவரும் இந்த நாளை காதலர் தினமாக கொண்டாடக்கூடிய நாளாக அமைகிறது. வேலை நிமித்தமாக வெளியூரில் பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் உங்களது சொந்த ஊர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைத்து உங்களது குடும்பத்தோடு இணைந்து மகிழ்வோடு வாழ்வதற்கு வழிபிறக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அதேபோல தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி உங்களது தொழிலை சிறப்பான முறையில் அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்பையும் இந்த நாள் உருவாக்கி தரும். உங்களுடைய நீண்ட நாட்களான கனவுகள் எல்லாம் வரப்போகின்ற நாட்களில் நிறைவேறக்கூடிய நல்ல அமைப்பு உண்டு. பூர்வீக சொத்து வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் கொண்டு வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐயனார் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். உங்களது வேலை அமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, வித்யாஸ்தானத்தின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். அதோடு தாயின் அன்புக்கும் பாசத்திற்கும் பாத்திரமான நல்ல நாளாக மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய 4வது வீட்டின் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். இன்றைய தினத்தின் தொழில் என பார்க்கும் பொழுது இதுவரை உங்களுக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாமே குறைந்து எந்த செயல் தொடங்கினாலும் அதில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு உண்டு. தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள்
புதிய வகையான யுக்திகளை கையாண்டு சிறந்த முறையில் உற்பத்தியை பெருக்கி வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். இதுநாள் வரை உங்களை தொடர்ந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டி பொறாமைகள் அனைத்தும் குறைகின்ற காரணத்தால் உங்களது மனதில் அமைதி ஏற்பட்டு தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்கக்கூடிய அமைப்பை இந்த நாள் உருவாக்கி தரும். உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களது மனோ தைரியத்தால் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு இந்த நாளை இனிமையாக கடந்து செல்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது இன்றைய பண வரவுக்கும் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் சிறப்பாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, தைரியஸ்தானத்துடைய நற்பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். மொபைல் மற்றும் சாப்ட்வேர் துறை சார்ந்து இயங்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு பல வகையில் நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. உங்களது ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் சந்தோஷத்திற்கும் சூப்பரான நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களில் தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடிய முதலாளிகள் நீங்கள் செய்யும் தொழில் மூலம் கௌரவமும் அந்தஸ்தையும் அடையக்கூடிய நல்ல வாய்ப்பு உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் கவனத்தோடு செயல்பட்டு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அதைத் தொடர்ந்து நல்ல பதவிகளும் உங்களை தேடி வரும். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் வணங்கக்கூடிய பெருமாளின் தெய்வ வழிபாடு உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதிக்கு சிறப்பை தரும் வண்ணம் அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, குடும்பஸ்தானத்தின் நற்பலன்கள். தன லாபம் கிடைக்கக்கூடிய வீட்டில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். 2வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திர பகவானால் உங்களில் கமிஷன் மற்றும் கான்ட்ராக்ட் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு லாபகரமான பலனை அடையக்கூடிய நல்ல அமைப்பு உண்டு. கல்வி என்ற வகையில் பார்க்கும் பொழுது மேற்படிப்பிற்காக மாணவியர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு. தொழில் என்ற வகையில் பெரிய முதலீடுகளை கொண்ட உங்களது செயல்பாடுகளில் நல்ல பணவரவை சிறப்பாக தரக்கூடிய லாபகரமான நாளாக அமையும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தால் நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது தெய்வ வழிபாடு சிவபெருமானை இன்றைய தினம் வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பை தரும் வண்ணம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிஸ்தானத்தின் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். உங்கள் வீட்டில் சந்திரன் செல்கின்ற காரணத்தால் உங்களது ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் மனநிலையை சிறப்பாக்கி தரக்கூடிய சூப்பரான நல்ல நாளாக மகிழ்ச்சியான நாளாக அமையும். உங்களுக்கு இன்றைய தினம் பண வரவுகள் தாராளமாக இருக்கின்ற காரணத்தால் உங்களது நீண்ட நாள் ஆசையான அசையாத சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வருகின்ற நாட்களில் நிறைவேறக்கூடிய அமைப்பு உண்டு. இதுநாள் வரை உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தேக்கமான நிலைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு. அதை தொடர்ந்து அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும். அதை தொடர்ந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனையும் குறையக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தின விநாயகப் பெருமானின் தெய்வ வழிபாடு உங்களது வேலை அமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு சிறப்பை தரும் வண்ணம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, ரகசிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய முதலீடுகள் செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். இன்றைய தினத்துடைய பழக்க வழக்கம் என பார்க்கும் பொழுது 12வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் சந்திக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களால் உங்களுக்கு நஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்பர்களே, ஒரு கடையிலோ அல்லது ஒரு நிறுவனத்திலோ நீங்கள் வேலைக்கு சேர்வது தொடர்பாக எழுத்து மற்றும் ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகி வேலையில் சேரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையை அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு அவசிய தேவைகளுக்காக சேமிப்பை தொடங்க வேண்டிய நல்ல நாளாகவும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தெய்வ வழிபாடு என பார்க்கும் பொழுது துர்க்கையம்மன் தாயை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய பணவரவும்
குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, சிநேகித ஸ்தானத்தின் நற்பலன்கள் உண்டாகும். இன்றைய தினம் மன அமைதியை குறைக்கக்கூடிய உங்களுக்கு இருந்து வருகின்ற மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பு. அதை தொடர்ந்து உங்களது மனதில் மகிழ்ச்சி உருவாகும். இன்றைய தினம் நீங்கள் செயல்படுகின்ற செயல்பாடுகளில் கவனமோடு செயல்படுவதால் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை சிறப்பாக முடிப்பீர்கள். உங்களது முயற்சியில் வெற்றியும் வந்தடையும். எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கும். அதன் பயனாக எதையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். இன்றைய தினம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பூமி, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தருகிறது. இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு, குரு பகவானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதி சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தின் நற்பலன்கள் இன்றைய தினம் உண்டாகும். தொழில் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல வகையில் வெற்றிகளை தரக்கூடிய நல்ல நாள். அதேபோல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணியில் பதவி உயர்வு அடையக்கூடிய அதிர்ஷ்டமும் உண்டாகும். தொழில் வகையில் போட்டி பொறாமைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். அதைத் தொடர்ந்து திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்களது தொழிலில் இணைவதால் உங்களது வருமானமும் அதிகரிக்கும். அதேபோல தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் அனுகூலங்களும் வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு, ஆதிபராசக்தி தாயை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, பாக்கியஸ்தானத்தின் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். 9வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். அதே போல உங்களுடைய தந்தையின் வழியில் நன்மைகளையும் சேர்த்து தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். இன்றைய தினம் பணவரவுகள் சரளமாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகி குடும்பத்தில் மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அதை தொடர்ந்து நீங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து எதிர்கால அவசிய தேவைகளுக்காக சேமிப்பை தொடங்கக்கூடிய அமைப்பையும் சேர்த்து தருகிறது. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய அன்பான குணத்தாலும் மற்றவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல பண்பாலும் சொந்தக்காரர்களும் உறவுக்காரர்களும் நட்புகளும் உங்களை தேடி வந்து உறவுகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக அமையும். இன்றைய தினம் முருகப்பெருமான் தெய்வ வழிபாடு செய்யுங்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது வேலை அமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். அன்பான வாசக நேயர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொது பலன்கள். இந்த பொது பலன்களை உங்களுடைய தனிமனித ஜாதகத்திற்கான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களது ராசி பலனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தற்போது உங்களுடைய ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். இன்றைய தினம் 8வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலோ அல்லது காரியத்திலோ காலதாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இது பொதுவான கருத்து. ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் நெருங்கியவர்களிடம் பேச்சை குறைத்து கொள்வதும் உங்கள் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் இன்றைய தினத்திற்கு நன்மை தரும் வண்ணம் இருக்கும். இன்றைய தினத்துடைய உடல் ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது நோயினால் உடல் உபாதைகளால் வலி வேதனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக தேவையற்ற பயணங்களை இன்றைய தினம் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை தரும் வண்ணம் அமையும். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்வதற்கு தெய்வ வழிபாடு செய்வது இன்றி அமையாததாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, கலஸ்திரஸ்தானத்தின் நற்பலன்கள் இன்றைய தினம் உண்டாகும். பொதுவாக தொழில் வியாபார விஷயங்களில் எதிலுமே நீங்கள் சுயமாக செயல்படாமல் மனைவி என்பவர் ஒரு மந்திரி என்பது மூத்தோரின் வாக்கு.
அதை மனதில் கொண்டு உங்களது மனைவியினுடைய கருத்துக்களையும் நினைத்து கொண்டு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வீண் செலவுகளையும் இழப்புகளையும் தவிர்த்து தொழிலையும் வியாபாரத்தையும் நல்ல வழியில் நடத்தி முன்னேற்றம் காண முடியும். இது நாள் வரை உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன பாதிப்புகள் கூட தற்போது முழுமையாக விலகும். உடல் மற்றும் மனது ரீதியான ஆரோக்கியமான அனுகூலங்களை பெறுவீர்கள். பள்ளி கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கான இன்றைய நற்பலன் உங்களது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கின்ற காரணத்தால் கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்களை நீங்கள் அடைய முடியும். மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு பார்வதி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதி சிறப்பாக இருக்கும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.